அழகரம் பாய்ச்சறவங்களுக்கு வணக்கம். இலங்கையில வந்து தற்போது நடைபெற்ற தேர்தல்ல வந்து அனுரா திசைநாயக்கா வந்து ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதுக்கு பின்னாடி இப்ப ஐநால வந்து மனித உரிமை குழுவும் கூட்டமும் நடந்துட்டு இருக்கு. இது குறித்து உலகத் தமிழர் இயக்கத்தின் நிஷா பெரிஸ் அவர்களையும், புரொஃபசர் பால் நியூமன் அவர்களையும் சந்திச்சு பேசப் போறோம். வணக்கம். வணக்கம் பிரபா. வணக்கம். முதல்ல வந்து நிஷா பெரிஸ்ட்டேருந்து பேசுவோம். என்னன்னா, இப்ப நீங்க நீண்ட காலமா வந்து மனித உரிமை குழுவுல வந்து நீங்க அதாவது ஈழத்தமிழர் உரிமை குறித்து பேசிட்டு வரீங்க. இப்ப சமீபத்தில நடந்த தேர்தல்ல வந்து அனுரா திசாநாயக்கா வந்து வந்திருக்காப்ல. இந்த இந்த தேர்தலும், இந்த மனித உரிமை நீங்க நீண்ட காலமா போராடிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு விடிவு கிடைக்கும்னு நம்புறீங்களா? இந்த 57வது கூட்டத்துக்கு பிறகு இப்ப இனிமே ஒரு விடிவு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? முதலில் என்னோடு இணைந்திருக்கும் சக இயக்க நண்பர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். என்னோடு விஜயகுமார் பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். ஏற்கனவே எங்களோடு பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றார். இங்கு புதிதாக ஒரு புதிய முகம் எங்களுடைய இயக்கத்தில் செல்வி அவர்கள், திருமதி செல்வி அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் பிரான்சில் இருந்து. இவரோடு இணைந்து இந்த பேட்டியை உங்களுக்கு வழங்குகின்றேன். நான் ஏதாவது பிள்ளையா சொன்னா நீங்க கூட திருத்திக் கொள்ளலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பேய் போய் பிசாசு வந்த கதையாகத்தான் என்றைக்கும் இருக்க போகின்றது. இலங்கையினுடைய டீப் ஸ்டேட் பாலிசி சொல்வார்கள், அது என்றைக்கும் மாறப்போவதில்லை. அது சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்கள் தான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. சக்சசிவ் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து எங்களுக்கு தமிழர்களுக்கான நீதியை மறுப்பதாகத்தான் நாங்கள் இந்த அவையிலே கூட பேசி வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது அனுரகுமார திசாநாயக்கா ஜேவிபியினுடைய, அது இடதுசாரி கட்சி என்று அவர்கள் புதிதாக கொண்டாடி கொண்டிருந்தாலும், உலகம் ஃபுல்லாக கொண்டாடி கொண்டிருந்தாலும், இந்தியாவில் கூட சில செய்தி நிறுவனங்கள் அவரை ஏதோ ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வர போறதாக எல்லாம் சித்தரிக்கின்றது. உண்மையாகவே சொல்ல போனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் ஈழத்தமிழர்கள் ஒரு நாளும் நாங்கள் இல்லை. அது எந்த ஒரு கவர்மெண்ட் வந்தாலும் ஈழத்தமிழர்களை ஈழத்தமிழர்களாக அடையாளப்படுத்தாமல் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை மறுத்து கொண்டுதான் எந்த ஒரு ஒரு கவர்மெண்ட்டுமே அங்க சிக்கல் ஆகி கொண்டிருக்கிறத நாங்க பார்த்து வருகின்றோம். தொடர்ந்து இந்த அவையிலும் கூட புதிய கவர்மெண்ட் வர இருக்கிற நிலையில இந்த புதிய கவர்மெண்ட் ஆவது எங்களுக்கு ஒரு தீர்மானத்தை தருமா, ஒரு தீர்வை தருமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஐநாவுக்கும் தான் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஈழத்தமிழராக அதை நாங்கள் மறுத்திருக்கிறோம். என்றால் டிராஃப்ட் ரெசல்யூஷன் வந்தது 57வது செஷன்ல வந்து அந்த ஸ்னாப் பொறிமுறையை voting கொண்டு வரதுக்காக எண்ணும் போது அவர்கள் அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன்ல கூட அதை சுருக்கமாக போட்டிருந்தார்கள். அதை பற்றி ப்ரொஃபசர் போல்னிமன் கூட சொல்வார் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் இந்த அவை எங்களுக்கு சொல்லியிருந்த காரணம் என்னன்னு சொன்னால், புதிய கவர்மெண்ட் இலங்கையில் வருவதற்கு இருப்பதனால் நாங்கள் அந்த புதிய கவர்மெண்டினுடைய வருகையை எதிர்பார்த்து அவர்கள் ஏதாவது உங்களுக்கு புதுசாக ஏதாவது உள்நாட்டு பொறிமுறைகள் கொண்டு வருவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நாங்கள் இங்கே சொல்லுகிறோம் என்னன்னு சொன்னால், தொடர்ந்து வருகின்ற அதாவது எல்லா கவர்மெண்ட்டுமே வந்து தமிழர்களை அடையாளம் காணாமல் எங்களுடைய சுயநிர்ணய வழங்குவதற்கு மறக்கும் ஒரு கவர்மெண்டாக நாங்க பார்க்கணும்னு சொல்லி வருகிறோம். இப்ப இந்த 57வது மனித உரிமை கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துல வந்து மேலும் உங்களுக்கு வந்து இதுல முன்னேற்றங்கள் தெரியுதா? இப்ப நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் மாறிக்கிட்டு இருக்கு, ஒரு புறச்சூழல் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இப்ப தொடர்ந்து மாற்றங்கள் எதுவும் தெரியுதா ஐநாவில் உங்களுக்கு ஈழத்தமிழர்களோட உரிமைகளை மீட்கிறதுக்கு? மாற்றங்கள் என்று பார்க்கும்பொழுது இப்போது உண்மையாகவே இந்த ஐநா ப்ராசஸ் என்பது ஒரு நீண்ட நெடிய ப்ராசஸ், அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் என்று எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஐநாவை இங்கேதான் இருக்க போறது. தமிழர்களும் இதுக்குள் நின்றுதான் நாங்கள் தத்தளித்து வேலை செய்து கொண்டு வருகின்றோம். மாற்றங்கள் என்று பார்க்கும்போது இந்த அவைக்குள் சிங்கள சிவில் சமுதாயம் நின்று வேலை செய்வது போல தமிழர்களும் நின்று பன்முகத்தன்மை கொண்ட தமிழர்கள் கூட ஒன்றிணைந்து நாங்கள் வேலை செய்வோமே ஆனால் பன்மையாக நிற்பது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருமித்த கருத்தோடு ஒன்றாக நிற்க வேண்டும். அங்கேதான் ஒற்றுமை என்றிருக்கே தவிர ஒரு முகமாக நிற்பது என்பது ஒற்றுமை அல்ல. பல முகங்களாக இருந்தாலும் ஒரே கருத்தோடு நிற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பன்முகத்தன்மையோடு நாங்கள் ஒருமித்த கருத்தை ஒலிக்கும் வரை இந்த ஐநா எங்களை புறக்கணிக்கத்தான் போகின்றது. எனவே சில நபர்கள் அந்த மேற்கத்திய நாடுகள் எங்களுக்கு திணிக்க நினைக்கின்ற சித்தாந்தத்திற்குள் விழுந்து விடுகின்றார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதாவது யூகே அல்லது இந்த கோகுரூப் கண்ட்ரிஸ் சொல்றாங்க, யூகே, கனடா, மான்டினிக்ரோ போன்ற நாடுகள் தான் எங்களுடைய இணைத்தலைமை நாடுகள் தான் எங்களுக்கு அந்த ரெசல்யூஷன்களை முன்மொழிகிறாங்க. அந்த நாடுகளில் வசிக்கும் நபர்கள், முக்கியமாக கனடாவிலும் யூகேலும் வசிக்கும் தமிழர்கள் என்ஜிஓக்களாக ஒன்றிணைந்த அமைப்புகளாக இருக்கின்றார்கள். பலம் வாய்ந்த அமைப்புகளாக இருக்கின்றார்கள். அந்த அமைப்புகள் இங்கே வந்து
கேட்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், தொடர்ந்து வருகின்ற சிங்கள இனவாத பௌத்த இனவாத அரசுகளை இருக்காமல் எங்களுக்கு உள்நாட்டு பொறிமுறையை எங்கள் மேல் திணிக்காமல் தயவு செய்து எங்களுக்கு, அதாவது முக்கியமாக இந்தியாவும் எங்களுக்கு 13ஆம் திருத்தச் சட்டத்தை வலியுறுத்தாமல் அது கூட அந்த 13ஆம் திருத்தச் சட்டம் கூட அமுல்படுத்த விருப்பமில்லாத ஒரு இலங்கையரிடம் எங்களை திணிக்காதீர்கள் என்று சொல்லி வலுவாக நாங்கள் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை வென்றாக வேண்டி இருக்கின்றது. இதை பற்றி நான் நினைக்கிறேன் ப்ரொஃபசர் போல்னிமன் கூட அவருடைய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதால அதை பற்றி கூட சொல்லுவார். வேற்று நாடுகள் எப்படி இதை கையாளுறாங்க, நாங்க எவ்வளவு கையாள தவறுகிறோம் என்பதனை ப்ரொஃபசர் போல்னிமன் அதை விளங்கப்படுத்துவார் நினைக்கிறேன். இப்போ ப்ரொஃபஸர் பால்னிமன்ட்ட நம்ம பேசுவோம். என்னென்னா, நீண்ட காலமாக நீங்கள் இந்த ஈழத்தமிழர் உரிமை குறித்து ஐநாவில் போய் பேசிட்டு வரீங்க. இந்த ஈழத்தமிழர் குறித்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ்லாம் இது எப்படி இருக்குது, நம்ம எப்படி கையாளணும்னு சொல்லி நீங்கள்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த அரசுகள் தொடர்ந்து அரசுகள் இலங்கையில் மாறுது, இந்தியாவில் அரசுகள் மாறுது. அப்படிங்கும்போது ஒரு ஈழத்தமிழர் உரிமையில் மீட்டு நம்ம கொண்டு வந்துட முடியும், அவங்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இன்னமும் ஒரு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இங்கே ஐநாவில் நடத்தி கொண்டே வருகின்றோம். போர் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 2009ஆம் ஆண்டு. இப்போ வந்துட்டு 2024. ஸோ 15 வருஷம் கூட 15 வருஷமா கண்டினியூஸாக நாங்கள் வந்துட்டு இந்த போராட்டத்தை இங்கே ஐநாவில் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. பின்ன பார்த்தீங்கன்னா 100-150 வருஷம் எல்லாம் போராடின நாடுகளும் இருக்கு. அவங்க இனப்படுகொலையை கூட இப்போதான் 100-150 வருஷங்களுக்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதே போல் இப்போ நிஷா பேசின அந்த ஐநா ரிப்போர்ட்டுக்கு புதுசாக வந்திருக்கிற அந்த ஹை கமிஷனரோட ரிப்போர்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னாலும் இதுக்கு முன்னாடி எந்த ரிப்போர்ட்லயும் தமிழர்கள் என்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணதே கிடையாது. சிவிலியன்ஸ் தான் சொல்லுவாங்க. சிவிலியன்ஸ் ஃப்ரம் த நார்த், சிவிலியன்ஸ் ஃப்ரம் த ஈஸ்ட்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை ரிப்போர்ட்ல வந்துட்டு பல முறை ஹை கமிஷனர் வந்து இந்த தமிழியன்ஸ் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இதனால போர்னாலன்றத, போருக்கு பிறகு எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்ப கூட எப்படி இந்த 2022 அந்த பண சிக்கல் ஏற்பட்டது கோவிடுக்கு பிறகு, அதுக்கு பிறகு கூட தமிழர்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, தினந்தோறும் எப்படி போராடி வராங்க கூட மிக அருமையாக இந்த ரிப்போர்ட்ல வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னால நீங்க இலங்கை அரசாங்கம் வந்துட்டு இந்த டிஃபாக்டோ மொரட்டோரியம்னு சொல்லுவோம். டிஃபாக்டோனா எழுத்து மூலியமா நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லல, ஆனா ஏற்றுக்கிறாங்க நாங்க இனி யூஸ் பண்ண மாட்டோம், இந்த பிடிஏ சட்டத்தை நாங்க இனி யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவங்க எழுத்து மூலியமா இல்லைனாலும் அப்படியே பேச்சு மூலியமா அவங்க அது ஒத்துக்கொண்டு இருந்தாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்ப ஐநா ரிப்போர்ட்ல வெளிப்படையா சொல்றாங்க எப்படி இந்த பிடிஏ சட்டத்தை வந்து இன்னும் தமிழர்கள் மேல யூஸ் பண்ணப்படுது சொல்லி. அதுல வந்து தமிழர்களுக்கு இன்னுமே அவங்க சொந்த மண்ணில் வந்து இறந்தவர்களுக்கு கூட அவங்க என்ன சொல்றது, இந்த கண்டோலன்சஸ் மரியாதை செலுத்த முடியல. இறந்த நாள் அன்னைக்கு கூட அவங்கள வந்துட்டு நம்ம போய் கல்றதுல அவங்களுக்கு மரியாதை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இன்னுமே தமிழ் மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்லி மிக அருமையா ஒரு சம்பவத்தை போன வருஷம் ஒரு ஜட்ஜ் ரிசைன் பண்றாரு. அந்த இன்சிடென்ட் முழுக்க கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த ஜட்ஜ் வந்துட்டு முல்லைத்தீவுல ஒரு தமிழர்கள் சொந்த பிரதேசமா இந்த ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் வந்துட்டு தமிழர்களுடைய கோயிலா இல்ல அந்த கோயில் வந்து பௌத்த மதத்துக்கு சேர்ந்ததா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆனவர் சரவணராஜான்றது அவர் ஒரு தமிழ் ஜட்ஜ். அவர் வந்துட்டு இந்த குருந்தூர் மலைன்ற ஒரு கேஸ் இருக்கு. இந்த குருந்தூர் மலை கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்கள புத்தர்கள் வந்து இந்த இடம் எங்களுக்கு சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. அதே ஆனா அந்த இடம் வந்துட்டு தமிழ் புத்தர்களுக்கு சேர்ந்த இடம் அது. அதனால தமிழ் பகுதியில அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழர்களும் புத்தர்களா இருந்தாங்க இந்த காலத்துல. ஸோ அதனால அந்த ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இது வந்துட்டு தமிழர்களுக்கு சேர்ந்த இடம்னு சொல்லி அவரு தீர்ப்பு கொடுக்காததுக்கு முன்னாடி அவர் மேல நிறைய ப்ரெஷரை போட்டு அரசாங்க ரீதியிலும் சரி இந்த சிங்கள இனவாதிகளாலும் சரி அவர் மேல போட்ட அந்த அழுத்தத்தினால அந்த ஒரு ஜட்ஜே ரிசைன் பண்றாரு. அதுலதான் இந்த கேள்வி யுஎன் ஹை கமிஷனர் இந்த கேள்வி கேட்கறாங்க. ஒரு ஜட்ஜுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா
பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுலதான் நாங்க என்ன சொல்றோம்னா, தமிழ் மக்கள் ஐநா முன்னாடி வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை என்னன்னா, 15 நாடுகளுக்கு ஐநால இருந்து ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதே போல இலங்கைக்கும் ஒரு ஸ்பெஷல் ராப்போர்ட்டியர் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்போதான் ஓரளவுக்கு தமிழ் மக்கள் எந்த ஒரு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த பாதிப்புகள் குறையும், கொஞ்சம் சேஃபா கவனமாக அங்க இருக்கலாம்னு சொல்லி ஒரு கோரிக்கையை நாங்க முன்வைக்கின்றோம். இல்லை, இப்போ நீங்கள் 2009 இனப்படுகொலை நடந்த பிறகு வந்து ஐநாவில் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டுச்சு, நம்மளுக்கு நீதி கிடைக்கும், ஐநாவில் நமக்கு நீதி பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பெருமளவில் பேசு பொருள் ஆணுச்சு. ஆனால் இப்போ நடக்கிற கூட்டங்கள் எதையுமே வெளியில் யாரும் பேசு பொருளாகலை. ஐநா மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிருந்த மாதிரியே நீண்ட காலமே மக்கள் பேசிட்டு வராங்க. அது ஐநாவில் இப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, அரசியலாகவும் எதுவும் பண்ண முடியல, ஐநாவாலையும் எதுவும் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது? அது யார் முடிவு எடுக்க வேண்டும்? ஐநானால எதுவும் பண்ண முடியாது இல்லை, பொதுவாக அரசியல் கட்சிகள் பேசுகிறாங்க. பொதுவாக பொதுமக்களும் இப்போ நீங்கள் ஐநாவில் முன்னாடிலாம் கடுமையான கூட்டங்கள் திறனும் பேரணியில் நிறைய மக்கள் கலந்துக்குவாங்க. இப்போ அதிகமாக அந்த கூட்டமும் குறைஞ்சிச்சு, ஐநா பற்றியான பேச்சுக்களும் குறைஞ்சிச்சு. இல்லை, கூட்டங்கள் குறைஞ்சது கோவிடுக்கு பிறகு எல்லா கூட்டமும் குறைஞ்சது. இங்கே ஐநாவில் பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் ஐநா சபையிலேயே அவங்க கூட்டங்களில் பார்த்தா 300 சைட் இவெண்ட்ஸ் நடக்கும். இப்போ சைட் இவெண்ட்னு பார்த்தாலே 300லேருந்து இப்போ வெறும் ஒரு 80 சைட் இவெண்ட்டுக்கு குறைஞ்சிச்சு. அதே போல் ஐநாவில் மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன இருக்கோ அந்த இதையும் எக்கச்சக்கமாக குறைச்சிட்டாங்க. இப்போ அதுதான் நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் பேசிட்டு வந்தோம். இப்போ 180 ஸ்லாட் அவைலபிள், இந்த ஐட்டம் 3ல் பேசுறதுக்கு 180 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இப்போ 90 அதை குறைச்சிட்டாங்க. ஐட்டம் 4 பொதுவாக என்ன அர்ஜென்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது உலகத்தில் அதை பேசுறதுக்கு 250 ஸ்லாட்டை கொடுப்பாங்க. இப்போ வெறும் 105 ஸ்லாட்டை மாற்றிருக்காங்க. ஐநாலையும் எல்லாம் குறைச்சிட்டு வராங்க கோவிடுக்கு பிறகு. அது இல்லாமல் அந்த காலத்தில் இப்போ கோவிடுக்கு முன்னால் எல்லாருமே ஐநாக்கு வெளியில் போராட்டம் செய்யவும் உள்ளே கூட என்ன நடக்குதுன்னு பார்க்கவும் ஒரு ஃபேஷனாக இருந்தது நிறைய மக்களுக்கு. உள்ளே யாரும் வேலை செய்ய பெரிய அளவுக்குள்ள யாரும் வர மாட்டாங்க, ஆனால் பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்போ அந்த பார்க்க வரக்கூடிய க்ரௌட் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. உள்ள வேலை செய்கிற மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இப்போ எங்கள் குரூப்பை தவிர வேறு யாருமே இங்கே உள்ள பெரிய அளவுக்கு யாரும் வேலை செய்யல, யாரும் ஸ்டேட்மெண்ட் வாசிக்க கூட இங்கே ஆள் இல்லை. எங்ககிட்டயே 100க்கு மேலே ஸ்லாட்ஸ் இருக்கு. ஆனால் அந்த 100க்கு மேலே ஸ்லாட் வாசிக்கிறதுக்கு இங்கே எங்ககிட்ட ஒரு 10 பேர் கூட இல்லை, 5 பேர் கூட இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதில் மக்களுடைய ஆர்வம் குறைஞ்சிட்டு போகுது. ஏன்னா இது நிறைய பேர் இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் அவங்க தேடுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த கிடைக்காது. நம்ம இது ஒரு நீண்ட கால போராட்டம். அதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான் இந்த ஐநால இதுலலாம் இது பண்ண முடியும், அந்த விஷயங்களை முன்னெடுத்துட்டு போக முடியும். யாரோ அர்ஜென்ட்டாக இம்மிடியட்டாக இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் எனக்கு தீர்ப்பு தேவைன்னா அது நிச்சயமாக அது முடியாது. அவங்க ஒரு கனவு காண்ற ஒரு உலகத்துல தான் வாழ்றாங்க. ஏன்னா நான் முன்கூட்டியே சொன்னேன், 100 வருஷமெல்லாம் காத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இது வெறும் 15 வருஷம்ன்றது வரலாறுல ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரியை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். இட்ஸ் வெரி 15 இயர்ஸ்ன்றது ஒரு டைம் ஸ்பேனே கிடையாது, வெரி ஸ்மால் டைம் ஸ்பேன். இப்போ இல்லை, இப்போ ஐநாவில் மனித உரிமை ஆணையத்தில் நம்ம முறையிட்டாலும் இலங்கை அரசு நம்மளுக்கு ஒத்துழைக்க, நம்மளை இதுவரை இருந்த அரசாங்கம் யாருமே ஒத்துழைக்கலை. இப்போ வந்திருக்க அனுர திசைநாயக ஒத்துழைப்பாருன்னு நம்புறீங்களா? அதாவது இதுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைச்சா தானே ஐநாவும் உள்ளே போய். இல்லை, அவர் நிச்சயமா ஒத்துழைக்க மாட்டாரு. இப்போ அவங்க ஒத்துழைக்கிறதா இருந்தால் நாங்கள் ஐநாக்கு வரோம், நேரடியாக அவர்கிட்ட கேட்டு அது ஒரு சமாதான தீர்ப்பு அங்கேயே தேடலாம். இப்போ ஐநாக்கு வர்றதே எதனாலன்னா அங்கே வரக்கூடிய எல்லா அரசாங்கங்களும் சிங்கள பேரினவாத அரசாங்கங்கள் தான் இலங்கையில் வரக்கூடிய அரசாங்கம். இல்லை, அதை அப்போ ஐநால பேசி எப்படி அதை உள்ள விசாரணைக்கு கொடுக்கும்? நேரடியாகவே பேசலாம். அது முடியாதுன்ற காரணத்தினால தான் ஐநாக்கு வருது. இப்போ இருக்கக்கூடிய அனுரா குமாரை கூட இப்போ பார்த்தீங்கன்னா அனுரகுமார் திசாநாயக்க கூட இப்போ அவர் ஒரு ஜேவிபி சேர்ந்தவாறு. அவங்க 13ஆம் திருத்த சட்டத்தையும் அவங்க எடுக்க மாட்டாங்க.
அது இல்லாமல் நீங்கள் அவருடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னாலும் இப்போ தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணம் போகிறாரு. யாழ்ப்பாணத்தில் போய் அவர் வெரி கிளியராக, அவர் பயங்கர கிளியராக அவர் சொல்கிறார், நான் இங்கே வந்துட்டு திருப்பி வாக்கு கேட்க இல்லை, என்னுடைய நாட்டை வந்துட்டு நான் காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு எந்த வந்து ஃபெடரலிசம்ல நம்பிக்கை கிடையாது. நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு உரிமைகளை கொடுக்கணும்னு நாங்கள் இங்கே வரலை, என் நாடை காட்டி காப்பாற்றணும்னு தான் நான் வந்திருக்கேன். அவர் வெளிப்படையாக வெரி கிளியராக, பயங்கர கிளியராக அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு முன்ன இந்த அரசாங்கத்தோட இவர் வந்துட்டு ஒரு ஹார்ட்லைனர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால தான் இந்த பிரச்சனையை வந்துட்டு அங்கே தீர்க்க முடியாதுன்றதுனால அதனால இந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ இதே இந்தியா இப்போ அனுர திசைநாயக்கா வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு வந்து முதல் முறையாக வந்து இந்தியாவுக்கு தான் வர்றதா வந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ இந்தியாவும் இதில் நம்ம அழுத்தம் கொடுக்க முடியல. இந்தியாவிலேருந்து இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து போயிருக்கீங்க, இந்தியாவும் அதுக்கு அழுத்தம் கொடுக்க முடியல, தமிழ்நாட்டிலையும் அழுத்தம் கொடுக்கணும்ல அதுக்கு. இப்போ இந்தியாவுக்கு அவர் வந்துட்டு நீங்கள் அவருடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா, வரலாறை பார்த்தீங்கன்னா, அவர் எப்போதுமே ப்ரோ சைனா ஆளுவர். ஆனால் இப்போ இந்த பண சிக்கல்லேருந்து காப்பாற்றின நாடு யாருன்னா இந்தியா தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியும் சைனாவை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா சைனா வந்துட்டு அவங்கள மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தையே கைவிட்டு, அதனால இந்தியாவை தவிர வேற எங்கேயும் போக முடியாது அவரால். ஸோ இந்தியாவுக்கு வந்து சும்மா அவர் இது பண்ணிட்டு அப்புறமா போக பார்த்தீங்கன்னா அவர் மார்க்சிஸ்ட் பேக்ரவுண்டான அவர் இந்தியா சொல்ற பேச்சு அவர் நீண்ட காலத்தில் கேட்க மாட்டார், அது நிச்சயம். அதனால தான் இந்தியாவுக்கு வந்துட்டு யார் கூட இருக்கணுன்றது இன்னும் இந்திரா காந்திக்கு பிறகு வந்த அரசியல்வாதிகளுக்கு யார் நமக்கு ஆதரவாக இருக்காங்கன்றத தெளிவாக அவங்களுக்கு தெரியல. அதில் தான் அவங்க 30 வருஷத்துக்கு மேலே இருந்த அரசாங்கங்களெல்லாம் தமிழ் மக்களை 40 வருஷமா கைவிட்டாங்க. இப்போ அந்த தவறை திருப்பி நம்ம செய்யக்கூடாது. அனுர திசைநாயக்கு வெரி கிளியராக சொல்லணும், தமிழ் மக்களுக்கு நடந்த இந்த துரோகங்கள் என்னென்ன நடந்திருக்கு, பாதிப்புகள் என்னென்ன நடந்திருக்கு, அதெல்லாம் சீர்திருத்துவது வந்துட்டு முதல் கடமையாக இருக்கணும்ன்றதை இந்தியா பயங்கர கிளியராக சொல்லணும். ஏன்னா இந்தியா தான் இலங்கையை வந்துட்டு இன்னைக்கு காப்பாற்றுச்சு பொருளாதார ரீதியில். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இலங்கை என்ற ஒரு நாடு இருந்தது. அதில் அவர் இந்தியாவுக்கு முதலாக வராருன்னா அது இந்தியா கொடுத்துருக்கிற பண உதவினால, வேற எந்த ஒரு காரணத்தினாலும் தெரியாது. இப்போ நிஷா பிரிஸ்ட் அடுத்த கேள்வி என்னோட கேள்வி, இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் பேசிட்டு வரீங்க, புதிய முன்னாள் போராளிகள் சாட்சியங்கள்லாம் வந்து நிறைய இடங்களில் கூட்டு வரீங்க, வந்து பேசுகிறீங்க. இதில் எதுவும் உங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ வந்து விஜயன் இருக்காங்க, செல்வி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க இங்கே நேரில் வந்து பார்த்ததுக்கு பிறகு? இந்த கேள்விக்கு அவர்களே பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இப்ப விஜய் எடுத்துக்கொண்டால் அவர் முன்னாள் போராளியாக இருந்து, அதாவது முன்னாள் போராளி சொல்லக்கூடாது, போராளிகள் என்றுமே போராளிகள் தான். அவர் அப்படி சொல்லித்தான், அதாவது போராளி என்று தன்னை அடையாளப்படுத்தித்தான் இங்கே பிரான்ஸ்ல வந்து அகதி பெற்றவர். எனவே அந்த அடையாளத்தோடையே இங்கே வந்து நின்று நாங்கள் போராளிகளாக இருந்தாலும் நாங்கள் தீவிரவாதிகளாக முத்திரை கொடுத்தப்படுகின்றோம். அதாவது தீவிரவாதிக்கும் பயங்கரவாதிக்கும் ஒரு வித்தியாசம் நான் பாக்குறேன். அது இங்க வந்து டெரரிஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் டெரரிஸ்ட் சொல்லி பதங்கள் இருக்குது. டெரரிஸ்ட்னா அந்த டெரர் இருக்குது, பயங்கரத்தை முன்னிறுத்தி போராடுபவர்கள். நாங்கள் தீவிரவாதிகள் என்றதை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். எங்களுடைய நாட்டையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய அடையாளத்தையும் இனத்தையும் தீவிரமாக நேசிக்கும் தீவிரவாதிகள் தான் நாங்கள். ஆமாம், நாங்கள் தீவிரவாதிகள் என்ற பதத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல. ஏனென்றால் அந்த ஆயுதம் தாங்கி போராட வேறு வழி இல்லாமல் ஆயுதம் தாங்கி போராட்டத்துக்கு தள்ளப்பட்ட அதே போராளிகள் இன்று இந்த அறிவியல் தளத்தை பாவித்துக் கொண்டு இதுக்கும் அவர்கள் ரெடியாக வந்திருக்கிறார்கள் என்று விஜய் போன்ற போராளிகள் இங்கே வந்து அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல பார்த்துக்கொண்டா கூட விடுதலை புலிகளுக்கு மேலே விதிக்கப்பட்ட தடையை நீக்குமாறு நாங்கள் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் அந்த தடை தான் எங்களுக்கு கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், USA போன்ற நாடுகளை சொல்லி இந்த நாடுகள் விடுதலை புலிகளுக்கு மேல் போட்ட தடைதான் எங்களுடைய நீதி பொறுமுறையை பின்னுக்கு தள்ளுகிறது என்று சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாடுகள்ல வந்து எங்களை மாதிரி GRO போன்ற, அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகம் போன்ற அமைப்புகள் போலையோ அல்லது எங்கள் நாங்கள் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டா இருக்க எங்கள் மேலேயே கூட இந்த லேபல், இதே தீவிரவாத லேபல், பயங்கரவாத லேபல் ஒட்டப்படுகின்றது என்று நாங்கள் அதை சுட்டிக்காட்டி நாங்கள் அதை பேசியிருக்கின்றோம். அதே மாதிரி இப்ப விஜய் இதுக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்க. அதே மாதிரி செல்வியும் நீங்களும் இந்த புதிய சமுதாயம் எப்படி இணைய வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் இங்கே ஐநாவில் பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன அங்கே
அப்சர்வ் பண்ணீங்க? ஓ, நாங்கள் கடைசியா எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ 11 வருஷமா நாங்கள் எங்களோட போராட்டம் முள்ளிவாய்க்காலில் முடிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்த நேரம் எங்களுக்கு வேற எந்த வழியாலுமே தெரியல. அப்போ நாங்கள் அங்கே வந்து ஆயுத போராட்டம் நடத்திட்டு அது வந்து பின்னடைவை சந்திச்சதுக்கு பிறகு இங்கே வந்து நாங்கள் என்னென்று அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறோம் யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு நடந்த இன அழிப்புக்கான நீதி கோரலுக்காக நாங்கள் தான் அந்த கண்கண்ட சாட்சியங்கள் என்ற விஷயம் வந்து எங்களுக்குள்ள இருக்குது. அதன் உயிர் வாழ்கிற சாட்சியங்களாக நாங்கள் இருக்கிற நேரம் இதை கேட்க வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி நாங்கள் திரு பஸ்கோ அவர்களுடைய வழிகாட்டலில் நிசாவோடையும் சேர்ந்து நாங்கள் இங்கே வந்து இந்த நீதி கோரல்களுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருஷத்துலேருந்து நான் இதுக்குள்ள நிற்கிறேன். கடந்த வருஷத்துலேருந்து உலகம் ஃபுல்லாக கனடா, யூகே, சுவிஸ் அப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கிற போராளிகள், பாதிக்கப்பட்ட மக்கள், உணமுற்றாக்கள், போராட்டத்தில் காயப்பட்டாக்கள் எல்லாருமே வந்து இங்கே பல பேர் வந்து இங்கே வந்து தங்கண்ட கதைகளை சொல்லியிருக்கணும், தங்களோட சாட்சியங்களை கொடுத்துருக்கணும். அதுக்கான ஒரு நல்ல ஒரு தலைமை இது இருக்குது. அதை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தணும் என்று வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். செல்வி, நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க சொல்லுங்க. நான் வந்து இது சத்தம் எனக்கு இல்லை. நான் 20 வருஷத்துக்கு முதல் நான் வந்து எங்களோட நாட்டுக்காண்டி போராடினேன். பாரிஸ்ல வந்து போராட்டம் சொல்லிக்கு நான் முன்னுக்கு நின்று போராடினதா நான். இப்ப வந்து செல்வியை பற்றி சொல்ல போனால் செல்வி இங்கேயே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளை. அவ இப்போ ஒரு குடும்ப தலைவியாக இருக்கின்றார். நேரம் ஒதுக்கி நாங்க கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க வந்து பாருங்க, நான் என்ன செய்ய முடியும், இதுல எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது, அரசியல் அறிவே இல்லைன்னு சொன்னவர்கள் இல்ல உங்களுக்கு மொழி அறிவு இருக்குது, இன உணர்வு இருக்குது, வாங்கன்னு சொல்லி அவங்க இப்ப பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ 2 கிழமையா இப்ப எங்களோட நிக்கிறாங்க இங்க. பாதனி இல்லை, அது அடுத்த கட்ட இளைய தலைமுறை வந்து உள்ள நீங்கள் ஐநாக்குள்ளே கொண்டு வரீங்க. இப்போ ஆமாம், அடுத்த ஜென்ரேஷன் இதுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷன் வரணும் கண்டிப்பா. இதுதான் நான் இதுக்குள்ள வந்து ஒரு என்ன ஊக்குவிக்கணும். மற்ற பிள்ளைகள் வந்து வரணும். இது எங்களோட நாட்டுக்காண்டி போராடுறதுக்கு கண்டிப்பா வந்து ஆகும். என்னன்னா இது வந்து கூட வந்து இந்த வெளிநாட்டுல இருக்கிற பிள்ளைகள் வந்து தங்களுக்குள்ளேயே மூடி வச்சு இது வந்து மறைக்கிறது, வெளிப்படுத்தாம இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுக்காண்டி இந்த வந்து கதைக்கணும், முன்படுத்தி கதைக்க வேண்டிய இடம்தான் இந்த இடம் உண்டு. அதனால கண்டிப்பா எங்களை இந்த வெளிநாட்டுல படிச்ச பிள்ளைகள் கண்டிப்பா வந்து இதுக்காண்டி குரல் கொடுக்கணும். வெறும் டிக்டாக்லயோ அல்லது பேஸ்புக்லயோ மட்டும் ரியாக்டிவிட்டியா இருக்கிறது முக்கியம் இல்லை. இந்த பன்னாட்டு அரசியல் தளத்தை வந்து பாவிக்கணும். அதுவும் இப்ப சுவிஸ் போன்ற இந்த ஜெனீவால வந்து இங்கேயே நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. பக்கத்துல இப்ப சுவிஸ் செல்வியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் பிரான்ஸ்ல இருந்து வர வேண்டியதா இருக்குது. ஆனா இங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் எல்லாம் இந்த தளத்தை பாவிக்கணும். அதுவும் எங்களுக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக பொஸ்கோ மரியதாஸ் போன்றோ, ப்ரொஃபசர் போல் நியூமன் போன்றோ, முன்னாள் பிபிசி நிபுணர் சிவராம் கிருஷ்ணன் போன்ற ஆட்கள் நிறைய பேர் இங்க இந்த தளத்துல எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மோடி அறைகளுக்குள் நடக்கிறது வந்து வெளியே போறது அது மிக முக்கியமாக இருக்குது. அப்ப அந்த கம்யூனிகேஷனை செய்யறதுக்கு எங்களுக்கு மீடியாக்கள் தேவை. அந்த மீடியாக்கள் இல்லாத பட்சத்தில் அந்த மீடியாக்களை கூட உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. சிங்கள சிவில் சமுதாயம் இந்த பொறிமுறைகளை நல்லபடியாக கையாளுறாங்க. நான் உண்மையாக சொல்ல போனா, நான் ஒரு சிங்கள பெண்மணியாக இருந்தால் என்னுடைய நாட்டை நினைச்சு பெருமிதம் கொள்ற அளவுல தான் ஸ்ரீலங்கா அவ்வளவு வேகமாகவும் விவேகமாகவும் இந்த இடத்தை கையாண்டு இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாகவோ அல்லது லக்கி ஃபார் மீ எனக்கு சொல்றது இல்லை. என்னன்னா தமிழச்சியாக இருப்பது, அதுவும் ஈழ தமிழச்சியாக இருப்பது என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு பெருமை. அது எனக்காக இருக்கட்டும், சிறிக்காக இருக்கட்டும். இருந்தாலும் இங்க பார்க்கும்போது ஒரு சரியான சேடா இருக்குது. என்னன்னா இந்த இடத்துல நாங்க வந்து இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையே வச்சு தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற நாங்க இந்த இடத்தை வந்து கையாள தவறுகின்றோம்.
எங்களுக்கு கண் முன்னாலேயே இன அழிப்பு எங்களுக்கு கண் முன்னாலே இந்த அவைக்கும் நடக்குது. ஏனென்றால் தமிழர்கள் என்ற வார்த்தை பதம் எங்கேயும் சொல்லப்படுறது இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இன்டர்வியூ டயலாக் ஆன் சிச்சுவேஷன் ஆஃப் மயன்மாரை பற்றி பேசியிருந்தாங்க. அது பேசி முடிஞ்ச பிறகு நான் அந்த டெஸ்க் ஆஃபீஸர்கிட்ட போய் எல்லாம் பேசும்போது நாங்க அதாவது அந்த நாட்டுக்குரிய ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் நியமிச்சிருக்குது. அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வந்து நேரடியாக அந்த இடங்களுக்கு சென்று அதை அலசி ஆராய்ந்து எல்லாருடைய விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இந்த அவைகளுக்கு இந்த ஒன்று கூடியிருக்கிற இந்த நாடுகளுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடும் ரியாக்ட் பண்றாங்க. இதற்கு காரணம் அதுல வந்து பேசும்போது மக்களுக்கு பிரச்சனை மயன்மார்ல, அதே மாதிரி ரக்கன் ஸ்டேட்ல பிரச்சனைன்னு பேசுறாங்க. ஆனா எங்களுடைய நாட்டு ஸ்ரீலங்காக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது வந்து ஐட்டம் 2க்கு கீழே மட்டும்தான் பேசுறது. அதாவது ஜென்ரலான ஒரு பார்வையாக தான் பார்க்கப்படுது. ஐட்டம் 4க்குள்ள அது பேசப்படுறது கிடையாது. ஏனென்றால் ஐட்டம் 4க்குள்ள அது வாரதாக இருந்தால் கண்ட்ரி ஸ்பெசிபிக் ரிப்போர்ட்டரோட நாங்க நியமனம் இந்த அவை நியமனம் பண்ணினாதான் 4வது ஐட்டம்குள்ள வந்து அதை பண்ண முடியும். அப்ப நாங்க அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க பாருங்க அவங்களுக்காக மயன்மாருக்காக நீங்க ஸ்பெஷல் ரிப்போர்ட் வச்சபடினால்தான் உண்மையான நிலவரம் வெளிப்படுது, அதுக்கு அட்டென்ஷன் கிடைக்குது. ஆனா எங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியான ஒரு பொறிமுறையை ஒதுக்குறீங்க இல்ல, ஓவராலா ஸ்லாப் பொறிமுறை, அதாவது ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லி தந்துருக்கீங்க அப்படின்னு. அதையும் அவர் சொல்லிக்கிறாங்க என்னன்னு சொன்னா இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, இதை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்களை என்கரேஜ் பண்றாங்க. ஆனா இந்த அவை எதிர்பார்க்கிற விடயத்தை நாங்க கையாள தவறுகிறோம் என்று சொல்றேன். நான் கூட இப்ப நான் எந்த இன்டர்வியூ கொடுத்தாலும் அது வந்து கான்ட்ரோவர்ஷியலா பார்க்கப்படுது. நீங்களும் தயவு செய்து உங்களோட இதுல வந்து இலங்கையை வெள்ளை பூசுகிறார் டிஷான்னு போட்டுறாதீங்க தயவு செய்து. என்று சொன்னால் நான் சொன்ன விஷயம் என்ன, இலங்கையில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிங்கள பெண்களாக இருக்கட்டும், சிங்கள சிவில் சொசைட்டியா இருக்கட்டும், அவர்கள் தங்களுடைய வேலைகளை கரெக்டாக செய்யறாங்க. இப்ப அனுரகுமார திசாநாயக்க கூட அவர் தன்னுடைய மக்களை, அதாவது சிங்கள ஐடென்டிட்டியோட தான் அவர் வந்து நிக்கிறாரே தவிர, நீங்க கேக்குறீங்க வந்து புதுசா அவர்கிட்ட இருந்தாங்க ஏதாவது இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தமிழர்களுடைய அடையாளத்தையே ஏற்க மறுக்கிற ஒரு பிரசிடென்டா தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் அவர் தமிழர்கள் சிங்களம் கற்றுக்கொள்ளுங்க, சிங்களங்கள் தமிழை கற்றுக்கொள்ளுங்க, எனவே நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் ஐடென்டிட்டி ஒன்றும் தேவையில்லை, இலங்கையர்களாக மட்டுமே நாங்கள் இருக்கலாம் என்றால் இல்ல, நாங்கள் முதல் தமிழர்கள், அதற்கு பிறகுதான் இலங்கையர்கள் என்று சொல்கின்றோம். அப்ப இலங்கையர்கள் கூட நாங்க அதுக்குள்ள நாங்க ஐடென்டிஃபை பண்ண நாங்க தவறு, எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் நான் இப்ப எனக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வாரீங்க, நீங்க என்ன இடம் என்று யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கனா சொல்றதுக்கு எனக்கு ஸ்ரீலங்கன் அடையாளப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்துல நாங்கள் படுகொலை செய்யப்பட்ட இனமாக இருக்கும்போது நாங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் என்று நாங்கள் சொல்லத்தான் நாங்கள் இங்க கடமைப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்போது எங்களுடைய அடையாளத்தை பரிசாற்றி நாங்கள் போராட வேண்டிய எங்களுக்கு தேவை இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மை நாங்க பாவிக்க வேண்டிய தேவை இருக்குது என்று சொல்லிக்கொண்டு இந்த டைம் நீங்க உங்க மீடியா மூலமாக எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறீங்க. இதை வெளியே கொண்டு போகணும். செல்வி மாதிரி புதிய இளைஞர்களும் இதுல வரணும். அதே மாதிரி ப்ரொஃபசர் போல் நியூமன் மாதிரி நிறைய பேர் எங்களுக்கு வந்து வழிகாட்டணும் நாங்கள் கேட்டுக்கொள்றோம் இயக்கமாக. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.